அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சேலம் மணியனூர் சந்தையில் நம்ம செல்லப்பிராணிகள் என்னென்ன விலையில் வந்திருக்காங்க, ஸோ அவங்களோட விலை நிலவரம் என்னென்னங்கிறது இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா எப்பயும் போலயே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆடுகள் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஆடுங்க பார்த்திங்கன்னா நார்மலாக மார்க்கெட்டில் சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலைக்கு தான் எப்பவுமே வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம சேலம் சந்தையில் என்ன ஒரு இங்கே ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, அதாவது டேரெக்டாக நம்ம வளர்க்குறவங்ககிட்ட இருந்தே நம்ம வாங்க முடியும். வியாபாரிகள் கம்மியாக தான் இருப்பாங்க, 2-3 புரோக்கர்ஸ் தான் இருப்பாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வளர்த்துறவங்களே அமௌண்ட்டுக்காக செலவுக்கு காசு வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு விற்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி அவங்ககிட்டருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிலவரோடு நம்ம கம்மியாகவே குறைச்சலாகவே நம்ம வாங்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குட்டி ஆடுலேருந்து பெரிய ஆடு வரைக்கும் எல்லா ஆடுமே வருது. நாட்டு ஆடு, செம்மறி ஆடு, ஸோ எல்லா விதமான ஆடுகளுமே இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் எப்படி வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே இந்த பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வியாபாரிகிட்ட வாங்குறதோட கஸ்டமர்கிட்டருந்தே நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலை ரொம்ப குறைச்சலாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் ஆடு மட்டும் இல்லைங்க, எல்லாமே அப்படி தான், எல்லா பெட்ஸுமே அப்படி தான். இது பாருங்கள், ஒரு கோழி வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ ரேட் கம்மியாக இருக்கனால தான் பார்த்திங்கன்னா அத்தனை பேர் சண்டை போட்டு வாங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா புறா பார்த்திங்கன்னா இவர் நார்மலாக எல்லா புறாவுமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நார்மல் புறா தான், ஆனால் பட் ரேசிங் ஹோமர்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ஜோடி 300 400 அந்த மாதிரி விலை வச்சிட்ருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா முஸ்கி குஞ்சிங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பட் குவாலிட்டி நம்ம ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இவர் பார்த்திங்கன்னா சேலமில் ஒரு அக்வேரியம் வச்சுருக்காரு. ஸோ சந்தையில் விளம்பரம், அவரோட கடையை விளம்பரம் பண்ணலாங்கிறதுக்காக லீவ் டைம்னு அதனால் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்ட்டு இங்கே கடை எடுத்துகிட்டு போட்டுட்ருக்காரு. ஒரு 3 வாரமாக தொடர்ச்சியாக இவர் இங்கே கடை போட்டிருக்காரு சந்தையில். பாருங்கள், அவர் எல்லாமே அந்த மீன் தொட்டி, அதில் போடுற கலர் ஸ்டோன்ஸு, பிளாஸ்டிக் பிளான்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கூண்டு அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு விற்கிறாரு. தீனி பேக்கெட்டு அதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு விற்கிறாரு. இவர் இன்னொரு தம்பி இவரும் பார்த்திங்கன்னா மீன் மட்டும் தான் வியாபாரம் பண்ணுறாரு. இவர் பார்த்திங்கன்னா இந்த மௌலி ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் பேக்கெட் பண்ணி விற்பார். ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு ஏற்ற மாதிரி இவர் விற்கிறாரு. 100 ரூபாய்க்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி இவர் விற்றுருவார். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எதுவும் இருக்காது. மௌலி, கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணுறாரு. எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கெட் 100 ரூபா தான். இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக 2 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஈல் ஃபிஷ். இது ஸ்னேக் ஈல். இது பாம்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் ஆனால் பாம்பு கிடையாது, பாம்பு மீன். இது பார்த்திங்கன்னா ஈல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். இது பார்த்திங்கன்னா கோழி குஞ்சிலே பார்த்திங்கன்னா கிராஸ் கோழி குஞ்சுங்க, அதாவது நாட்டுக்கோழி கிராஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி 40 ரூபான்னு விற்கிறாங்க. இப்போ கலர் கோழி குஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இது கிராஸ். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கருணை புறா எல்லாமே வச்சுருக்காங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா விதமான புறாவுமே இருக்குது. ஸோ புறாவெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்து தான் வாங்கணும். இது லவ் பேர்ட்ஸ் ஒரு ஜோடி 400 ரூபா சொல்கிறாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா அடல்ட்டு, செமி அடல்ட்டு எல்லாமே கலந்துருக்கு. ஒரு ஜோடியாக வாங்கும்போது 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. லாட்டாக எடுக்கும்போது ஹோல்சேல் ரேட் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. பட் நம்ம லாட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தால்தான் அதோட ஹோல்சேல் விலை என்னென்னங்கிறது சொல்லுவார். இது பாருங்கள், கருணை புறா, கலர் சூப்பராக இருக்குது. புறா தெளிவாக இருக்குது. இதனோட விலை பார்த்திங்கன்னா 1500 ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அவர் கையில் பிடிக்கிறது தவடால் புறா. ஸோ அந்த புறா பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. ரேட்டு நம்ம குறைச்சலாக கேட்டு பார்த்தோம், பட் தரமாட்டேன்ட்டாங்க. ஜோடி 1500 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. இவங்க எல்லாமே வியாபாரிங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெள்ளை நாட்டு கருணை புறா அருமையாக இருந்தது. இந்த ஒரு புறா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்றது பார்த்திங்கன்னா அந்தளவு ஒன்றும் இதாக இல்லை. ஜோடி பார்த்திங்கன்னா 1500 ரூபான்னு சொன்னார். பட் அந்த ஒரு கருணை மட்டும் நல்லா இருந்தது. தனியாக கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டார். இதில் பாருங்கள், இந்த ஒரு கோழி பாருங்கள் எத்தனை பேர் சுற்றி நின்று வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் கம்மியாக கிடைக்குன்னாங்கும் போது தான் இத்தனை பேர் ரவுண்டு கட்டி அதை வாங்குவாங்க. விலை எச்சா சொன்னாங்க அப்படின்னா யாருமே பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. ஸோ அதை வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டக்கு டக்கு நீங்கள் வியாபாரம் ஏறுது.
ஏன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அவங்களே எடுத்துகிட்டு வரனால வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து குறைச்சலாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சேலம் சந்தையில் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஸ்பெஷலு. எந்த பொருளாக இருந்தாலுமே டேரெக்டாக நம்ம வந்து பார்ட்டிகிட்ட இருந்தே நம்ம வாங்க முடியும். கடைசி டைம் போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகிட்ட வந்து அந்த பொருள் வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் பாருங்கள், பியூட்டி ஹோமர் சிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்கி இருக்குது, லக்கான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மிக்சிங்கில் வச்சுருக்காரு. ஒவ்வொரு ஜதைக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் சொல்கிறார் இவர். எல்லா புறாவுமே கலந்துருக்கு, சாதா புறா முதற்கொண்டு எல்லாமே கலந்துருக்கு. நம்மளுக்கு எந்த பொருள் வேணுமோ நம்ம அது வந்து நம்ம எந்த பெட்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம வந்து நம்ம விரும்பி கேட்கலாம், விலை கேட்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா கோழி, புறா எல்லாமே போட்டு வச்சுருக்காரு. குட்டி பையன் பாருங்கள், உப்பறந்தே பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு பாருங்கள். அந்த புறா வந்து எப்படி பிடிச்சி வச்சுட்டுருக்காரு. குஞ்சு புறா தான் அவர் வச்சுருக்கிறது கையில். உப்பறந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாட்டின் மட்டும் வச்சுருக்காரு. சாட்டினில் வந்து எல்லா கலருமே மிக்சிங்கில் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் சாட்டின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ப்ளூ பார், டைகர் சாட்டின் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பார்க்கணும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. நார்மலாக இருக்குது எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லா நார்மல் பீஜன்ஸ் எல்லாமே இருக்குது, கலந்துருக்கு இதில். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடல்ட்டு பேர் வந்து 1000 ரூபா சொல்கிறாரு. சிங்கிள் பேராக எடுக்கும்போது 1000 ரூபா சொல்கிறாரு. இதே லாட்டாக எடுக்கும்போது ஒரு பீஸ் வந்து 400 ரூபான்னு போட்டு தரேன்னு சொல்கிறாரு. ஒரு பீஸ் 400 ரூபான்னா உங்களுக்கு வந்து ஜோடி வந்து 800 ரூபா கணக்கில் வருது. லாட்டாக எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரேட்டு. நம்ம சிங்கிளாக எடுக்கும்போது வந்து 1000 ரூபா விலை சொல்கிறாரு. இதில் பாருங்கள், இதில் வந்து எல்லா விதமான புறாவுமே வந்து கலந்துருக்கு. ஸோ நம்ம இந்த சேலம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கும். ரெகுலராக வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன்சி புறா வந்து ஏதாவது 1-2 நல்ல பொருள்னால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்களே வந்து கஸ்டமர்கிட்டருந்து வாங்கணும். ஏன்னா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து வியாபாரிகள் வந்து அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து வாங்கணும். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பெட்ஸின் கேட் ஒன்று வந்திருக்கு. இது வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டால் மேலுன்னு சொன்னாங்க. 4000 ரூபான்னா கொடுத்துறோன்னு சொல்லியிருக்காங்க. கேட் வந்து பார்த்திங்கன்னா எதோ அடல்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பிளாக் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து பிளாக் தான் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. நிறைய பேர் எடுத்துகிட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா ஃபுல் புஷ்ஷாக இருக்குது. மேல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்டிவாக. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்த்த முடியாதது கூட நம்மளுக்கு வந்து இந்த சந்தையில் வந்து வரும். ரேட் வந்து நம்ம அந்த மாதிரி டைமில் நம்ம சீப்பாக நம்ம பார்த்து வாங்கலாம். இது வந்து பாருங்கள், இதனோட விலையே வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா தான் சொல்கிறாரு. நம்ம இன்னும் குறைச்சலாக கேட்டோம்னா கூட கொடுப்பாங்க. பாருங்கள், கேட் வந்து நல்லா ஃபேஸும் நல்லா சூப்பராக இருக்குது. கேட் பார்க்குறதுக்கே ஒரு அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஒரு பிளாக் சீட்டா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே வந்துட்டு. வழக்கம் போல் முயல் குட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜோடி வந்து 600 ரூபாலேருந்து போயிட்டுருக்குங்க. இந்த வாரம் வந்து கம்மியாகவே கிடைக்கல. ரொம்ப குட்டி முயல்லாம் வரல, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாலேருந்து தான் விலை போயிட்டுருக்கு. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது. ப்ரௌன் இருக்குது பாருங்கள், பியூர் ஒயிட் இருக்குது, பியூர் பிளாக் இருக்குது. ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து மிக்சிங்கில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சில பேர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் வச்சுருப்பாங்க. இவர் வந்து பாருங்கள், ஒரு நாய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்டே வந்து கேட்டிருந்தாங்க, இந்த டாக் வந்து சேல் பண்ணி கொடுங்க, 2 months ஆகிடுச்சு, வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ட்டு. லேபர் டாகு இவங்க வாங்கினதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. பட் வந்து ஏதோ ஒரு ரேட் போட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஃபீமேல் டாகு. பட் நம்மளுக்கு வந்து அது ஐடியா இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சந்தையில் வேணால் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தோம். சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெறும் 3500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த டாகுக்கு தேவையான மெடிசன்ஸு, ஃபுட்டு எல்லாமே வந்து அவங்க அப்படியே டோட்டலாக அவங்க என்னென்ன வாங்கினாங்களோ அது எல்லாமே சேர்ந்து வெறும் 3500 ரூபாய்க்கே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்த்த முடியாத காரணத்தால் வந்து நம்மளுக்கு அதோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சீப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஐட்டம்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரு இதனோட பேர். இது வந்து பார்த்திங்கன்னா பேரே வந்து 2000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேரு, ரொம்ப நல்லாயிருக்கு. காலில் கூட ரிங்கு போட்டிருக்கு. ஒரு நல்ல ஃபார்மில் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் கால்லெல்லாம் ரிங்கு போட்டிருப்பாங்க. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா சொல்கிறாங்க. ப்யூர் ஒயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா
ஒரு முயலை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பெட்ஸு வாங்குறது பெருசு கிடையாது, பட் அது வந்து எந்த ஒரு டிசீஸ் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்குறது உங்களோட திறமை. ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு நீங்கள் வாங்குவீங்க, அது வாங்கிட்டு இறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பெட்டோட இது நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா யூடியூப் சேனல்ஸில் எல்லாமே வந்து சொல்கிறாங்க அது எப்படி பார்த்து வாங்கணுன்ட்டு. நம்ம சேனல்லையும் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு அப்படி சப்போஸ் தெரியலன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, என்னோடய நம்பருக்கு கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அது டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிடுவேன். அதேமாதிரி ரேட்டும் உங்களுக்கு வந்து எப்படி வாங்கலாம்ங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த சேவல் பாருங்கள், இந்த சேவல்லாம் பார்த்திங்கன்னா 3000 இருக்குது. இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3500 எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சேவல் வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா கீழே வந்து விட்டு பார்த்து வாங்குங்க, கால்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில சேவல் வந்து கையிலேயே வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கணும். இங்கே பாருங்கள், இந்த கோழி வாங்குறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. கடைசியாக ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு பாருங்கள். லாட்டாக ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு நல்ல நல்ல பெட்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இவர் இப்போ தான் இந்த சேவல் எடுத்துகிட்டு வராரு. இன்னும் யாரும் வந்து பார்க்கல. வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கூட்டம் சேர்ந்துட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4000 சொல்கிறாரு. சேவல் வந்து நல்லா இருக்குங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 to 3.5 கிலோ வரும். பாருங்கள், எடுத்தோடனே ஒரு வியாபாரி வந்துட்டார். சொன்ன மாதிரியே வந்துட்டு அவர் வண்டி நிறுத்தினோடனே உடனே வந்து செக் பண்ணி வாங்குறதுக்கு வராரு. இவர் வந்து வியாபாரி. ஸோ இவர் எப்படி அந்த கோழியை பார்த்து வாங்குறாரு நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள். கீழெல்லாம் விட்டு பார்க்குறாரு, நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி அங்கே பாருங்கள், அந்த கோழிக்கு வந்து எதாவது சளி இருக்கா, எதாவது டிசீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஸோ இதுதான் வந்து செக் பண்ணி வாங்குறது. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து நம்ம வாங்கினா தான் அந்த இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே முயல் பாருங்கள். இதில் எல்லா கலர்ஸுமே மிக்சிங்கில் இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக் எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது. ஜோடி வந்து 600 சொல்கிறாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டமுக்கு குஞ்சுங்க. இந்த கோழிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 1500 சொல்கிறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கணும். அண்ணன் வந்து ஏதோ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா மியாவும் மியாவுன்னு கத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கிட்டனு. விலை என்னன்னு கேட்டோம், 5000 சொன்னார். ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே பாருங்கள் எப்படி சவுண்டு விட்டுட்டுருக்குன்ட்டு. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 60 days. இது 60 நாள் குட்டி வந்து 5000 சொல்கிறாரு. ஃபீமேல் இது ப்யூர் ஒயிட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இன்னும் யாரும் விலை கேட்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ கிராஸு, அதே மாதிரி ஹெலிகாப்டர் பட்ஜெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. விலை வந்து 1000 1500 அந்த மாதிரிலாம் கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிளிமூக்கு குஞ்சுங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா 1800 சொல்கிறாரு. ஒரு ஜோடியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா 1800 சொல்கிறாரு. அதே மாதிரி கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்சம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்க பாருங்கள், யார் பெற்ற புள்ளியோனுங்கிற மாதிரி வந்து க்யூட்டாக அழகாக உக்காந்துட்டு இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான். அது அவரோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் போயிருக்கிறாரு. வண்டியில் உட்கார வச்சுட்டு போயிட்டார். சரி நம்ம வீடியோ எடுக்கிறோமே பார்த்துக்கோமோ அப்படின்ட்டு. அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்தாக அழகாக உட்காந்துட்ருக்கான். ஃபீமேல் பப்பி. இது வந்துட்டு விலை வந்து 4000 சொல்லிட்டு போயிட்டார். குறைச்சலாக கேட்டால் கூட கொடுத்துருவார் போல இருக்குது. ஏன்னா செலவு காசு இல்லைன்னும்போது கம்மியாக கூட சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கு ஃபீமேலு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுவே நீங்கள் வந்து பெட் ஷாப்பில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 6000 7000 அந்த மாதிரி வரும். பட் இங்கே நம்ம சந்தையில் வாங்கினால அது வந்து ரேட்டு கம்மியாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ சந்தையில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லீவ் டைம்னாங்கனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்கள்லாம் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வராங்க. கூட்டம் வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பெட்ஸு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுத்துகிட்டு வராங்க. புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாலாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. சாதா புறா, கர்ணப்புறா, ஹோமர் புறா எல்லாமே வருது. பட் என்ன இங்கே ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன விலைக்கே நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அவங்க சொன்ன விலையிலேருந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சி தான் கேட்டாகணும். ஏன்னா கம்மியாக கேட்குறது நம்மளோட உரிமை. நம்ம வந்து சும்மா வந்து நம்ம வாங்க கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்து தப்பு கிடையாது நீங்கள் கேட்குறது. குறைச்சலாக கேட்டு கூட நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கோழி வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த கோழி வாங்குகிறாங்க, ரெக்கை கரெக்டாக இருக்கா,
கீழெல்லாம் விட்டு பார்க்குறாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் விட்டு பார்த்து நம்ம வாங்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஓரளவு ஸ்டெடியாக இருப்பீங்க. இது பாருங்கள், இது வந்து ஜோடி விலை வந்து பார்த்திங்கன்னா 7000 சொல்கிறாங்க. சேவலும் விடையும் பார்த்து ரெண்டுமே வந்து ஜோடி 7000, ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அது மாதிரி செக் பண்ணி வாங்கணும். முயல் இது பாருங்கள், ஒரு அம்மா எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. இது வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, செனையாக இருக்குது அப்படின்ட்டு. ஜோடியே வந்து 1000 தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சந்தையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஸு வாங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லி நீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எது வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு போய் தனிமைப்படுத்தி அதை வந்து டிவார்மிங் அந்த மாதிரிலாம் கொடுத்து, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லட்சக்கணக்கில் போட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம குருவி சேர்த்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்போம். நீங்கள் பொசுகுன்னு போய் இங்கே இருக்கிறது டிசீஸ் எடுத்துகிட்டு போய் உங்கள் கூண்டில் வந்து ஒட்ட வைக்கக்கூடாது. அதை தனிமைப்படுத்தி ஒரு மஞ்சள் தண்ணியில் அந்த மாதிரி வந்து புறா வாங்கினீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் வந்து கொஞ்சம் நினச்சி விட்டு கொஞ்சம் நல்லா கழுவி விட்டுட்டு, அதே மாதிரி கண்ணெலாம் கொஞ்சம் நல்லா தொடச்சி விட்டு ஐ ட்ராப்ஸ் போட்டுருங்க. ஐ ட்ராப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து தனிமைப்படுத்திடுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து உங்கள் புறா கூட வந்து சேர்க்க விடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கூண்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூண்டுக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது ஆடுக்கு தேவையானது, மாடுக்கு தேவையான ஜாட்டைகள், கயிறுகள் எல்லாமே வந்து இவங்க வந்து விற்கிறாங்க. இவங்கக்கிட்டே வந்து வாரம் இவங்க வந்து கடை போடுவாங்க. ஸோ எல்லா ஜாட்டை எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இவங்ககிட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இது மாடுக்கு போடுறது, கழுத்தில் போடுறது. சவுண்டு நல்லா வரும், ஜல் 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 சவுண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சந்தையில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு செல்லப்பிராணிகளுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு தேவையானது எல்லாமே வந்து இங்கேயே எடுத்து வந்து விற்பாங்க. அதுக்கு தேவையான தீவனங்கள், அதுக்கு தேவையான கூண்டுகள் எல்லாமே வந்து விற்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தனியாக வந்து அலையணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. பாருங்கள், எல்லா விதமான ஆடுமே வந்து நம்மளுக்கு வருது, பெரிய ஆடு எல்லாமே வரும். ஸோ நம்ம வந்து பார்த்து நம்ம சீப்பாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு. இந்த சேவல் பாருங்கள், சேவல் கொடி பறக்குதுடா அப்படிங்கிற மாதிரி இந்த கொடியில் இருக்கிற மாதிரி சேவல் வந்து எவ்வளோ ஒரு கம்பீரமாக, எவ்வளோ ஒரு கெத்தாக வந்து அந்த கூண்டு மேலே இருக்குது பாருங்கள். இந்த சேவலோட விலை வந்து 3000 ரூபா, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. தம்பி பிடிச்சி தராரு, நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி தான். ஜோடியே வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா சொன்னார். அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஃபேமிலியோடு வந்து கேட்டனால வந்து 350 ரூபாய்க்கு ஜோடி வந்து கொடுக்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா வாத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குஞ்சுங்களோட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ். இது ஒரு 2-3 மாதம் இருக்கும் போல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் குறைச்சி பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கம்மியாக கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஒரு 2-3 ஜோடி எடுக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. சந்தையில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. அதே மாதிரி அவங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்கணும்னு ஒன்றும் சட்டமும் கிடையாது. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சலாக கேட்கலாம். இது எல்லாமே வந்து பீச்சுங்க. இது பேர் எல்லாமே பீச்சு வெரைட்டிஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ விலை எல்லாமே ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆஃப்ரிக்கனு இது வந்து விலை வந்து 1500 ரூபான்னு சொல்கிறாங்க பீச்சு வந்துட்டு. இது முயல் பாருங்கள், மினிமமே வந்து இப்போ 600 ரூபாலேருந்து தான் மார்க்கெட்டில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. முயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டியோட கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா ஸ்டேஜிலேருந்து தான் போயிட்டுருக்கு. 600 ரூபா 800 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி தான் வந்து இந்த வாரம் நிலவரம் வந்து போயிட்டுருக்கு. அதில் பீச்சில் பாருங்கள், ஒரு பீச்சு மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்குது. நல்லா கழுத்தை பின்னாடி வச்சுட்டு அழகாக தூங்கிட்டு இருக்குது. இந்த முயல் பாருங்கள், அதனோட மூக்கை வந்து அது கையிலேயே வந்து நீட்டாக வந்து தொடச்சிக்கும். கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கண்ணுக்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் வந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நடுவில் வந்து நாமம் போட்ட மாதிரி இருந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த சேலம் சந்தையில் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இது பாருங்கள், ஹோமர் சிக்ஸு ஒரிஜினல் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சந்தையிலையும் வந்து வாங்குவார் பேரண்ட் எல்லாமே வாங்கி அதுக்கு வந்து ப்ரீடு இறக்கி இங்கே சந்தையில் வந்து விற்கிறாரு. ஜோடி வந்து 600 ரூபான்னு சொல்கிறாரு. ஹோமர் சிக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஜோடி எடுத்துருந்துருக்காரு. எல்லாமே நல்லாயிருக்கு. சேம் கலர்ஸ்லேயே இருக்குது எல்லாமே. சைஸு வந்து பாருங்கள் ரொம்ப குட்டி தான், ஆனால் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கூண்டுக்குள்ளாரையும் வச்சுருக்காரு பாருங்கள், அதெல்லாம் குல்தாரில் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சிக்ஸு அடல்ட்டு எல்லாமே கிடைக்கும்.
இவர் வந்து பார்த்திங்கன்னா அரூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாரு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டோம், ரொம்ப ரீசனபிள் ரேட் தான் சொன்னார். நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இவரும் வந்து கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காக்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1800 கொடுத்துட்ருக்காரு. கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது அப்படின்னாரு. அதே மாதிரி கண்ணூர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருமே வந்து பார்த்திங்கன்னா 2000 கொடுக்குறாரு. மெரூன் டெயில்லாம் வித்தவுட் டிஎன்ஏல வந்து 2000 தரேன் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாம் கொடுக்குற ரேட்டுக்கே வந்து இவரும் வந்து கொடுக்குறாரு, பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து ரேட் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இவங்க ஃபேமிலியோடு வந்து பைக்லேயே வந்து அங்கேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து சேலம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து நம்ம கம்மியாகவே நம்ம வாங்கிக்கலாம். இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 சொல்கிறாங்க. வால் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மூக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம இப்போ இந்த சந்தையோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன பெட்ஸ் வந்து என்னென்ன நிலவரமில் போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட பெட்டரான ரேட்டுக்கு உங்களுக்கு வேணும், சந்தையோட ரொம்ப சீப்பாக ரேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சாய் பெட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கீழே நான் கொடுத்துருப்பேன். எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு இல்லை, ஆந்திரா, எல்லா ஊருக்குமே, கர்நாடகா எல்லா ஊருக்குமே நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பக்கா குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் சாய் பெட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவோடு தான் நம்ம சேனல் நல்லா போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்.